அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவைக்கா தலைவர் விஜயினுடைய முழு பேச்சையும் கேட்டேன். அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருந்தாரு. அதை பார்த்து அதன் மீது நம்மளுடைய பார்வையை முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல எப்பவுமே சீமான் அவர்கள் என்னதான் விஜய் அவர்களை பத்தி அதிகப்படிய விமர்சனங்கள் முன்வைத்தாலும் தாவைக்கா தரப்புல இருந்து பெரிய அளவுல விஜய் பேச மாட்டார். விஜயை தவிர மற்ற எல்லாருமே சீமானுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த முறை விஜய் அவர்கள் ஜாடை மாடையாக கிட்டத்தட்ட சீமான் அவர்களை சீண்டிய ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. குறிப்பா ஈரோட்டு கடப்பாறை பெரியார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பேசியிருக்காரு. இந்த காலத்துல அதாவது 1920th செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல. நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஈரோடுங்கிறது பெரியார் மண்ணெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஈரோட்டு கடப்பாறை அப்படின்ட்டு ஏன் அவர் பேசணுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி யாருமே பெரியார ஈரோட்டு கடப்பாறைன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் அது ஏன் எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதா முக்கியம். சீமான் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி விஜில் அமைப்பினுடைய மேடையில் ஏறி பாரதியாரை பெருமையாக பேசுறாரு. பேசும்பொழுது இந்த பாரதியார் என்கிற பிராமண கடப்பாறை வைத்து நான் திராவிடத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இப்போ இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க ஈரோட்டு கடப்பாறை தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே பேச்சு போக போக நாம் தமிழர் கட்சிலாம் எனக்கு எதிரியே இல்லைங்க, சீமானெல்லாம் நான் எதிர்க்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல. 2026 களத்திலேயே நீங்கள் இல்லை, உங்களை எதுக்கு நான் விமர்சனம் பண்ணி பேசணும், நீங்கள் என்னோட எதிரியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா 2026 போட்டி 2 பேருக்கு தான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அடிக்கடி பேசுறாப்புல. இந்த கூட்டத்திலேயே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், இல்ல மாத்தி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் சொல்லி பேசுவாப்புல. இப்போ என்னன்னா அப்போ அதிமுக அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க ஒரு பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் அவங்க ஒரு அணி கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர்களே நீங்க ஒரு அணியா கருதாத பொழுது நாம் தமிழர் கட்சியை புறக்கணிப்பதை நம்ம ஏத்துக்கிறோம். இருந்தாலும் விஜய்க்கு ஒரு சின்ன கேள்வி, எத்தனை இடங்களில் எத்தனை மேடைகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ விஜயோட பெயரை சொல்லி பொதுக்கூட்டங்கள்ல இல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காங்க. அவர்கள் பல கூட்டங்கள் போட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக கூட இளைஞரணி மாநாட்டில் கூட பேசியிருந்தாங்க. நேரடியாக விஜயினுடைய பெயரை குறிப்பிட்டு எந்த இடத்துல பேசியிருக்காங்க? ஜாடை மாடையா இப்போ விஜய் பேசுறாரு சீமான் பத்தி இந்த மாதிரி குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. நேரடியாக விஜய் எங்களோட எதிரின்னு சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. இப்போ விஜயோட லாஜிக் படி நான் வரேன். அதே மாதிரி அமித்ஷாவோ மோடியோ வட மாநிலங்களில் பேசும்போதோ இல்லை இங்கே பேசும்போதோ விஜயின்னு ஒரு சக்தி உருவாயிருக்காரு, அவர் நம்மளுடைய எதிரி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? கிடையாது. அப்போ அவர்கள்லாம் உங்களை எதிரியாவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால நீங்க அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஒரு நியாயமா இருக்கும்? இங்க இந்த அளவிற்கு ஒரு பெரிய கட்சியாக தான் என்னை விமர்சிக்கணும், இத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருந்தா மட்டும்தான் எங்களை விமர்சனம் பண்ணணும், அவர்களை தான் நாங்கள் எங்களுடைய எதிரியா நாங்கள் கருதுவோம் அப்படிங்கிறதே அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க விமர்சனம் ஒரு லாஜிக்கலா இருக்கு, ஒரு ரீசனபிளா இருக்கு அப்படின்னா அதற்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த மாதிரி சமீபத்தில் உங்கள் மீது விமர்சனம் என்ன, திருப்பரங்குன்ற இஷ்யூல நீங்க பேசவே இல்லை, வாயே துறக்கல அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா கட்சிகளும் ஒரு கருத்து சொன்னாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒன்று நீதிபதி பண்றத சரின்னு சொல்லிட்டு நீங்க தீபம் ஏத்துங்கன்னு சொன்னாங்க. இல்ல தீபம் ஏத்தக்கூடாது, மதக்கலவரம் வந்துடும், தடுங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு சொன்னாங்க. விஜய் எந்த பக்கம் நிற்கிறாரு? 2 பக்கமும் நிற்காம இல்ல நடுநிலையா கூட கருத்து சொல்லலாம். இப்போ சீமான் என்ன சொன்னாரு? இவங்க பண்றது தப்பு, அவங்க பண்றது தப்பு, 2 பேருமே தப்பு பண்றாங்கன்ற மாதிரி பேசின கருத்தும் சொல்லலாம். அதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் விஜய் நீங்க பேசுங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை பத்தி விலாவரியா பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாருங்க. இப்போ அவர் பேசும்பொழுது யாருக்கு ஓட்டு கேட்கணும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு கேட்கணும், விஜய்க்கு ஓட்டு கேட்கணும். 2026 முதலமைச்சராக போறது யார் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? கேளுங்க. எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். புரட்சி தமிழர் எடப்பாடின்னு சொல்ல தன்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு புரட்சி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய்னு கூட பேர் வரல, புரட்சி தளபதி தான். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தளபதி அப்படிங்கிறது அந்த பட்டம் விஷால் போட்டுக்கிட்டு இருக்காரு படங்களுக்கெல்லாம். அப்ப அவரை சொன்னாரா யாரை சொன்னாருன்னு தெரியல. விஜயே ஒருத்தங்க ஷாக் ஆயிருப்பாப்புல, என்னங்க எங்க கூட்டு வந்தா யாருக்கு வாக்கு கேட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்படியே அடுத்து நம்ம விஜயை பேசுறதுக்கு வருவோம். நான் காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்துல பேசியிருந்தேன். இலவசங்களுக்கு எதிராக நான் பேசின மாதிரி என்னை சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருந்தாரு. அதை கேட்டவுடனே நமக்கு இலவசங்களுக்கு எதிராக சர்க்கார் படத்திலே விஜய் அவர்கள் அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு, மிக்சி எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு. அப்போ அங்கேயே இலவசத்துக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் மாத்திக்கிட்டோம். இலவசங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது, நாங்கள் இலவசம்னு சொல்றதுல தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை.
அதை இலவசம்னு சொல்லி கொடுக்காதீங்க, அது மக்கள் பணம் தானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வாழ்த்துக்கள், சரியான கருத்து. ஆனா இலவசம் ஓசி அப்படிங்கிற வார்த்தையை திமுக மட்டும் சொல்லலை தளபதி, உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களும் கட்சியினுடைய பிரமுகர்களும் மேடையிலே பேசியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சமீப காலமா விஜய் அவர்கள் வந்து பாஜக அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு உச்சரிக்க கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாகவே இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கும் பொழுது சரி அதுக்கான டைம் வரும்போது பேசுவார், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவார் நம்ம பார்த்தோம். இப்போ வரைக்கும் பேசலைங்க. கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறமா எந்த இடங்கள்ல மேடை போட்டு பேசினாலும், பொதுக்குழு கூட்டத்தில் பேசினாரு, அங்கேயும் வந்து பிஜேபி மேலே நோ அட்டாக். அப்படியே வந்து புதுச்சேரி போயிட்டு ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்க, கொடுக்கல. கடைசி இதே மாதிரி ஒரு திடலில் ஒரு கூட்டம் போட்டாங்க, அங்கேயும் போயிட்டு பேசுறாரு, அங்கேயும் பிஜேபி பற்றி நோ டாக். இப்போ இங்கேயும் வந்து பேசுறாரு. 2 இடங்கள்ல பிஜேபியை குறிப்பிடுறாரு. அவர் வாயிலிருந்து பாஜகன்ற வார்த்தை வரல, ஆனா 2 இடங்கள்ல வந்து பாஜகவை பத்திய ஒரு கருத்து கேட்கிறாரு. என்னன்னா, என்னுடைய அரசியல் எதிரி யார், அங்க மக்கள் சொல்லணுமா, என்ன அர்த்தம்னு. அவங்க வந்து என்ன கத்துறாங்க நமக்கு தெரியல, பாதி பேர் ஏதோ சொல்றாங்க, திமுக மீன் பண்றாரு. நம்மளுடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்கறாங்க, அப்பவும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, சொல்ல வர்றது பாஜக அப்படிங்கிறது. ஏன் நீங்க சொன்ன என்ன, உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது அது என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், அப்படியே திருப்பி விட்டு போயிடுறது. அப்புறம் இன்னொரு இடத்துலயுமே ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களுக்கு அப்படின்னு பேசுறாரு. யார் ஆட்சி செய்யறா? பாஜகன்ற வார்த்தையை சொன்னாதான் என்ன? இந்த ஒரு பக்கம் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பேச தெரியுது, ஏன் பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு பம்முறாரு அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே புரியல. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு, நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட், எப்படி வந்து முதல் மாநாட்டுல எங்களுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் வச்சிருந்தாரு. அப்படியே அடுத்த மாநாட்டில் பார்க்கும்போது அண்ணாவும் எம்ஜிஆரும் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சமீபத்திலேயே செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதாவும் எங்களுக்கு கொள்கை தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களோட அந்த பேனர்லேயே ஜெயலலிதா அவர்கள் படம் இருக்கு, அங்கங்கே ஜெயலலிதா படமும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா மேடம் வந்து ஒரே வார்த்தையை சொல்லி திமுகவை கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டாண்டையும் தாவேகா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய பாணியிலையும் நாங்கள் பயணித்து திமுகவை நாங்கள் அழிப்போம் அப்படின்னா நீங்க அதிமுகவை காப்பி பண்றீங்கன்றதான் அர்த்தம். நீங்க எந்த இடத்துலயுமே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பார்வையே கிடையாது. எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. இதுல வந்து பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 30 செகண்ட் அப்படியே வந்து மறந்து போய் ஸ்டன் ஆகி நின்றுறாரு. கீழே அந்த பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது இதனால என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே ஒரு பிளாங்க். டக்குன்னு வந்து லைவ் கேமராலாம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்து திருப்பிடுறாங்க. என்னடா மக்களை காட்டுறாங்க, விஜய் பேசுறது கேட்கலையா, நமக்கு தான் ஆடியோ கேட்க மாட்டேங்குதான்னு பார்த்தா அப்படியே விஜய் ஸ்டன் ஆகி நிற்கிறாப்புல. அந்த பேப்பர்லேயே பாதி எதுவும் காணாமான்னு தெரியல. மறக்கிறது, டேட்டாவாக பேசும்போது சில விஷயங்கள் மறந்து போகிறது இயல்பான ஒன்று தான், அதெல்லாம் மனிதர்கள் நடக்கிறது தான். ஆனால் ஒரு விஷயத்துல பாதி டைலாக் பேசிட்டு இருக்காரு, டக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது பாதி மறந்து போச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறது? அப்ப எல்லாமே ஸ்கிரிப்ட் நமக்கு மறுபடியும் ஒரு சொல்லு கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரம். இப்படியாக விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுன்னு தோணுச்சு. இது கூடவே சில நல்ல விஷயங்களையும் அவர் வந்து பண்ணாரு. திமுக வந்து அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டரையே நீ புரிஞ்சுக்க மாட்டியப்பா அப்படின்னு இளைஞரணி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறத சொல்லி காட்டி இது மட்டும் சினிமா இடலுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா?
நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன். அதாவது விஜய வந்து சினிமா டைலாக்லாம் பேசிட்டு அரசியல் பண்றாருங்கிற மாதிரி விமர்சனம் பண்றது திமுக. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் அவர்கள் வந்து பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் எழுதினதுக்காகவே நம்மளும் அதே மாதிரி வந்து ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு மாசான ஒரு கட்சி நம்ம அப்படின்னு பேசுறது மாதிரி கெத்தா மாசா உதயநிதி இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க உதயநிதிக்கு அதே பட்டத்தை வந்து கொடுக்குறாரு. என்னென்ன விஷயங்கள் தாவேக்கா பண்றாங்களோ கிட்டத்தட்ட திமுக அதை காப்பி அடிக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த வகையில இந்த சினிமா வசனத்தை பேசி எங்களை மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டினது உண்மையிலே ஒரு நியாயமான விமர்சனம் தான். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் கிட்டத்தட்ட 207 பள்ளிகளை வந்து திமுக ஆட்சியில் மூடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து கல்வியில நம்ம முன்னேறி தமிழ்நாடுன்னு பேசினா போதாது, நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பேசினதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை வந்து அவர் அதிகப்படியா பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமும் கூட. வெறுமனே ரொம்ப மேலோட்டமா தொட்டும் தொடாம பட்டும் படாம பேசுறதுங்கிறது சரிப்படாது. ஒரு பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு ஆழமா வந்து நின்று பேசணும். குறிப்பா எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து முதல்ல ஓடக்கூடாது. ஏன் அந்த வார்த்தையை அழுத்தமா பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னா, சாதி மதம் இது ரெண்டுமே வந்து ஒரு அடிப்படையில் பேச வேண்டிய ஒரு பிரச்சனை. ஒரு சாதி ஆணவப்படுகொலை நடக்கும்போது கவின் மரணத்துல அமைதியா இருக்கிறாப்புல, அதே மாதிரி மத ரீதியில ஒரு குழப்பம் வருது, ஒரு சிக்கல் வருது, இல்ல அமைதிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல பேசணும், அங்கேயும் அமைதியா இருக்காப்புல. அப்போ இந்த சாதி மதம் மாதிரியான ஒரு சென்சிட்டிவான டாபிக் பத்தி நான் உள்ள வரமாட்டேன். நான் வந்து வெறுமனே வந்து தீய சக்தி திமுக, தூய சக்தி டிவிகே அப்படின்னு நான் பேசிட்டு நான் அப்படி சுலபமாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தவறு. உங்களை ஒரு பெரிய கூட்டம் வந்து பின்னாடி வருதுன்னு நீங்கள் காட்டுறீங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம். அதனால் எல்லா பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அதற்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸை வழி நடத்தணும். அவர்களை நீங்கள் வழி நடத்துறதுக்கு காரணமாக அவர்கள் நாளைக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா சரியான ஒரு அரசியல் போய் சேரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. நன்றி.